அடுத்தது பார்த்தீங்களேன்னா அந்த கவியரங்கிலே சொல்லப்பட்ட இன்னொரு விடயம், அதாவது அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி நிற்கிறார்கள். ஒரே திருமணத்தில் போனால் அம்மா மகளார் என்று தெரியல. அதுவும் உண்மை. நாங்கள் உண்மைக்கு புறம்ப நான் இங்கே சொல்ல வரையில்லை, அதுவும் உண்மை. ஆனால் அங்கேயும் ஒரு தாற்பயம் இருக்குது. அது உங்களுக்கு தெரியாது. இப்போ அந்த காலத்தவர்கள் என்ன செய்தார்கள்? சேமிப்பு சேமிப்பு சேமிப்புண்டு விதம் விதமான ஆடைகளை அணியவில்லை, விலை கூடிய அணிகலன்களை அணியவில்லை. முகத்துக்கு அந்த க்ரீம் இந்த க்ரீம் அண்டு ஃபேஷன் இங்கே ஃபேஷியல் செய்கிறதுக்கு போனதில்லை. இப்படியே நிறைய விஷயங்களை பெற்ற பிள்ளைகளுக்காக நிறைய விஷயங்களை தொலைத்து விட்டார். அந்த நிறைய விஷயங்கள் தொலைத்ததுன்ற பிரதிபலிப்பாக கூட இது இருக்கலாம். என்ன இப்போ உதாரணத்துக்கு அவர்கள் கட்டி காத்த சொத்துக்கள் இப்போ என்ன செய்யப்படுது? ஒவ்வொரு பெற்றோரும் கட்டி காத்த சொத்துக்களை பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? சரியா? இப்போ பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? பிள்ளைகள் அதை வலிக்கிறார்கள். அப்போ அந்த பெற்றார் என்ன யோசிப்பார்? பெற்றார் இப்போ வசதி வாய்ப்பாக இருக்க வெளிநாட்டு பணங்கள் விரைக்க அவர்கள் என்ன செய்வார்கள்? தாங்கள் தொலைச்ச விஷயங்களும் மேலே இந்த மண்ணுக்கு மடிய கிடையில் தாங்கள் திரும்ப அதை தங்களுக்காக அதை பயன்படுத்தி கொள்கிறார்கள். இப்போ சில வேளைகளில் மண்ணுக்கு மடிந்தால் ஒன்றுமே இல்லை. என்ன அவர்களுடைய மண்ணுக்கு மடிகிற காலத்தில் அவர்களுக்கு ஒரு நாங்கள் குளத்தை துளைத்து விட்டோம், இவ்வளோ இருந்தும் நாங்கள் வசதியாக வாழ இல்லை, ஒரு க்ரீமை பூச இல்லை, வடிவாக உடையணிய இல்லை, வடிவாக சாப்பிடவில்லை, வடிவாக ஒன்றுமே செய்யலையே, அந்த பிள்ளைகளுக்காக எங்களை காலத்தை இழந்துட்டோம். அதுதான் அந்த காலத்து சரியா ஆட்சி மேரப்பு மேலே. ஆனால் இந்த காலத்தில் பாருங்க என்ன நடக்குது? இந்த காலத்தில் உழைக்கிறதை எல்லாம் உடனுக்குடனே செலவழிச்சிட்டு உடனுக்குடனே ஆடம்பரமாக்கி செலவழிச்சிட்டு போகிறாங்க. சரியா? அப்போ அதால் கூட ஆட்சி அப்புமேர் இப்போ அம்மா பிள்ளை போல இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமாக அமைகிறது. அதுதான் உண்மை. ஏன்னா நிறைய அவர்கள் தங்களை தியாகம் செய்து இப்போ என்னையும் எடுத்துக்கொண்டாலே நான் 350 ரூபா சாரியத்தை நான் ஆசிரியராக இருந்த காலத்தில் கட்டினேன். ஆனால் ஒரு க்ரீமை முகத்துக்கு தெரியாது, பவுடர் இருக்குமோ தெரியாது, அப்படி தான் நாங்கள் பயணிக்கிறோம். ஆனால் இதே நேரம் இந்த காலகட்டம் எங்களுக்கு என்ன செய்யுது? எங்களுக்கு இது இப்படியான சந்தர்ப்பங்களை வயது முதிர்ந்தவர்களுக்கு தெருகு அவர்கள் அதை பயன்படுத்துகிறார். அந்த காலத்தில் இதுகளும் பெருசாக இல்லை, அதோட பயன்படுத்துகிற ஆர்வம் அவர்களிடம் இருக்கவில்லை. இப்போது அது அந்த பயன்பாடு என்ற தன்மையும் இருக்கிறது, அந்த ஆர்வமும். நாங்கள் ஒவ்வொருவரும் இனி மடிந்தால் என்னத்தை காண போகிறோம்? இவ்வளோ சொத்தை சேர்த்து சுகத்தை சேர்த்துண்டு படிக்கிறார். அப்போ அதால் அம்மாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி இருக்கிறார். அதை விட இந்த ஜெனரேஷன் நீங்கள் சொல்லுறதுக்கு சுகம். அதே இந்த ஜெனரேஷன் நாளைக்கு இந்த முதியோர் செய்ததை, இந்த அம்மா செய்ததை நீங்கள் செய்யத்தான் போகிறீங்க. அது எத்தனை இடத்துல நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். அதாவது நாங்கள் வயது வந்தவர்கள் ஆடை, அதாவது கவுன் அணியவையோ அல்லது வேறு விதமான உடைகளை அணியவோ கொமன் செய்த ஒரு குரூப் இப்போ மாறி தாங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. சரியா? அதால் மற்றவர்களை சொல்கிறாங்க. ஆனால் அவரவற்ற காலத்தில் செய்யத்தான் போகிறார். இப்போ இருக்கிற இது பேசுகிற இளைஞர் ஜோதிகள் கூட எங்களை போல அல்லது வயது முதிர்ந்த காலத்தில் அவர்களும் இதே வேலையை செய்வார்கள். அப்போது தான் அவர்களுக்கு அந்த நாங்கள் சொல்லுறது எவ்வளோ தூரம் அது உண்மை ஜதார்த்தம் என்பது தெரியும். நாங்கள் பல பேரை கண்டிருக்கிறோம். சரியா? பல பேர் சொல்லி நாட்களையே செயலதான் அணிவோம், கவுன் அணிய மாட்டோம், இது என்ன கவுன் அணிகிறது இந்த வேலைன்னு சொன்னாக்கள் எல்லாம் 50, 45, 60, 55 வயதில் அணிகிறார். அப்போ 50 வயதில் நாங்கள் செய்தது தான் இப்போ எத்தனையோ பேர் 50 வயதில் செய்கிறார். அப்போ இது சரியென்றால் ஆட்சி அப்பவுமே செய்தது என்னென்று பிழையாகும். அதால் அந்தந்த காலமும் அந்தந்த காலத்துக்குரிய சூழலும் தான் நாங்கள் பழைய விஷயங்களை கட்டி காக்கிறதுக்கு உதவி செய்யுமே ஒழிய ஒவ்வொருத்தரும் வயதை வைத்தோ அல்லது மனிதர்களை வைத்தோ இது கூற முடியாது. இதுதான் இந்த வாங்கின்ற ஆணித்தரமான கருத்து. தேங்க்யூ.